ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல இவ்வளோ நாள் பெரியவங்களுக்கான மேக்கப் லுக்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு கிட்ஸுக்கான சிம்பிளான ஒரு மேக்கப் லுக் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜாய்ஸ் வீவ் சேனல். என் சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். காஸ்மெட்டிக்ஸ் அப்படிங்கிறது பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் இப்போ எல்லாருமே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அழகுக்கு அழகு சேர்க்கிறது தான் காஸ்மெட்டிக்ஸ். இதுல வந்து பெரியவங்களா இருக்கட்டும், சின்னவங்களா இருக்கட்டும், அளவாவும் கரெக்டாவும் நீங்க யூஸ் பண்ணணும். இப்போ கிட்ஸ் எந்த வயசுல இருந்து மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 18 இயர்ஸ்ல இருந்தா மேக்கப் போடுறதுக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அவங்க மேக்கப்ல எதுவுமே அவங்க டச் பண்ணவே விடவே கூடாது. இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல இப்ப இருக்கிற பசங்க சொல்ற பிச்செல்லாம் கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் ஆசை இருக்கணும், லிப்ஸ்டிக் போட்டுக்கணும், ஐலைனர் போட்டுக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். பேரண்ட்ஸாக இருக்கிற நீங்க அவங்களுக்கு எந்த மாதிரியான காஸ்மெட்டிக்ஸ் நீங்க வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா அது ஒரு வீகன் ப்ராடக்டா இருக்கணும், இல்ல கிட்ஸுக்கான மேக்கப் கிட்டா இருந்தா நீங்க வந்து வாங்கி கொடுக்கலாம். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு வந்து வாங்கி கொடுக்கலாம். மத்தபடி கெமிக்கல் இருக்கிற பிராண்ட்ல பார்த்து இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் அவங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க. இப்போ நீங்க ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் வருது, இல்ல நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, அந்த டைம்ல எல்லாம் இந்த மாதிரியான வீகன் ப்ராடக்ட் இல்ல கிட்ஸ்க்கு யூஸ் பண்ற கிட் மேக்கப் அதை வச்சு நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ என்னோட பொண்ணுக்கே பாத்தீங்கன்னா 11 இயர்ஸ் ஆகுது. நான் என் பொண்ணுக்கு கண்டிப்பா மேக்கப் போடுறது நான் அலோ பண்ணவே மாட்டேன். ரெண்டு விஷயம் தான் நான் அலோ பண்ணுவேன். ஒண்ணு எங்கேயாச்சும் போனா அப்படின்னா சிம்பிளா ஒண்ணு ஐலைனர், இன்னொன்னு லிப் பாம். எப்பயுமே லிப் பாம் என் பொண்ணுகிட்ட இருக்கவே இருக்கும். ஏன்னா நாங்க பெங்களூர்ல இருக்கிறதுனால லிப்ஸ் ரொம்ப ட்ரையாவே இருக்கும். அதனால எப்பயுமே என் பொண்ணுகிட்ட லிப் பாம் எப்பயுமே இருக்கவே இருக்கும். அது வந்து விட்டுடுங்க. மற்றபடி லைனர் மட்டும்தான் என் பொண்ணுக்கு வந்து எப்பயுமே நான் வந்து அலோ பண்ணுவேன். இப்போ கிட்ஸுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு மேக்கப் லுக் தான் என் பொண்ணை வச்சு நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போறேன். இது எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். இவங்க தான் என்னோட டாட்டர். இவங்க பேரு ஷெரின். இவங்களுக்கு 11 வயசு ஆகுது. இவங்களுக்கும் மேக்கப்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் வந்து அலோ பண்றதில்ல. இப்போ நம்ப வந்து மேக்கப் பொருட்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் டோனர் வச்சு ஆல்ரெடி நான் ஃபேஸ வந்து கிளீன் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து சிம்பிள் மேக்கப் லுக் அப்படின்றதுனால, நார்மலான பாண்ட்ஸ் பவுடர் நான் வந்து எடுத்துக்கிறேன். காம்பேக்ட் பவுடர் நான் வந்து யூஸ் பண்ணல. இந்த பாண்ட்ஸ் பவுடர் நான் ஃபேஸ் ஃபுல்லாவே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த சிம்பிளான மேக்கப் லுக் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு பர்த்டே ஃபங்ஷன்லாம் போறீங்கன்னா, டக்குன்னு ஈஸியாவும் நீங்க வந்து அப்ளை பண்ணிடலாம். அவ்வளோ சூப்பரான ஒரு நல்ல ஒரு மேக்கப் லுக். இப்போ என் பொண்ணுக்குன்னு நான் வந்து எந்த மேக்கப் செட்டும் நான் வந்து வாங்கி வைக்கல. ஏன்னா, நானே யூஸ் பண்றது வீகன் ப்ராடக்ட் தான். அதிலேயே அவங்களுக்கு வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். ஸ்கூல் ஃபங்ஷனா இருக்கட்டும், இல்ல மேரேஜ் ஃபங்ஷனா இருக்கட்டும், இல்ல ஒரு பர்த்டே ஃபங்ஷனா இருக்கட்டும், இதிலேயே நாங்க வந்து யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ நான் வந்து இந்த பாண்ட்ஸ் பவுடர ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லா நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததா நம்ம யூஸ் பண்ண போறது ஐலைனர். ஐலைனருக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ட்விஸ்ட் டைப்ல காஜல் வரும் பார்த்தீங்களா? அது வந்து 2 இன் 1. ஐலைனரும் யூஸ் பண்ணிக்கலாம், காஜலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி நீங்க யூஸ் பண்ணும்போது, குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். லிக்விட்ல நீங்க வந்து அப்ளை பண்ணீங்கன்னா, குழந்தைங்க வந்து கண் சிமிட்டுவாங்க, இல்ல கண்ண திறந்துருவாங்க. சின்ன குழந்தைங்க இல்லையா? தெரியாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாரி ட்விஸ்ட் டைப்பா நீங்க வந்து எடுத்துக்கங்க. இப்ப நான் வந்து எப்படி அப்ளை பண்றேன்னு நான் சொல்லி தரேன். கிட்ஸுக்கு வந்து கண்ண இந்த மாரி க்ளோஸ் பண்ண வச்சுட்டு, சைட்ல இந்த மாரி லைட்டா இழுத்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து அப்ளை பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க அந்த மாரி இழுக்காம, இல்ல சைட்ல இழுத்து விடாம நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சைட்ல இந்த மாரி லைட்டா இழுத்துட்டு, அதுக்கப்புறமா நீங்க லைனா அழகா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த காஜல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்மட்ஜ்லாம் ஆகாது. எந்த காஜலுமே பிராண்டட் வந்து ஸ்மட்ஜ்லாம் ஆகாது. அதனால பயப்படாம நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். என்னோட பொண்ணோட கண்ணு பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால, ரொம்ப தின்னா நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்க ஸ்கெட்ச் டைப் கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரம் ட்ரை கூட ஆயிடும். இருந்தாலும் இந்த மாரி யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாரி இந்த சைடும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாரி கண்ல சைடு பக்கம் இழுத்துட்டு, அதுக்கப்புறமா நீங்க வந்து யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். டக்குன்னு ஒரே ஸ்ட்ரோக் நீங்க வந்து அப்ளை பண்ணிடலாம்.
இப்போ நம்ம காஜல் அப்ளை பண்ணியாச்சு. ஐலைனர் வச்சு அப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது மஸ்காரா நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். மஸ்காராவும் அதே மாரி தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும். இந்த புருவம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த புருவத்துக்கிட்ட லைட்டா நீங்க வந்து அந்த குழந்தைங்கள கண்ண க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, லைட்டா அந்த மாரி மேல தூக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாவும் இருக்காது. கீழ பாரு, மேல பாரு அந்த மாரிலாம் நம்ம சொல்ல தேவையில்ல. டென்ஷன் ஆக தேவையில்ல நம்போ. குழந்தைங்களுக்கும் ஈஸியாவும் இருக்கும். நம்மளுக்கும் ஈஸியா இருக்கும் அப்ளை பண்றதுக்கு. இந்த மாரி அப்ளை பண்ணிர்றேன். திரும்பவும் இதே மாதிரி அந்த சைடு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த புருவத்துக்கிட்ட லைட்டா அந்த மாரி தூக்கிட்டு, நீங்க அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கீழலாம் வந்து ஸ்மட்ஜ் ஆகாது, படாது. இந்த மாரி நீங்க அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஈஸியா டக்குனு நீங்க டக்கு டக்குன்னு வேலைய முடிச்சிடலாம். அடுத்தது நான் யூஸ் பண்ண போறது என்ன பார்த்தீங்கன்னா, ப்ளஷ். இது வந்து பிங்க் கலர் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப நான் வந்து என்னுடைய பிரஷ்ல நான் எடுத்துட்டு, எக்ஸஸ வந்து தட்டிக்குங்க. தட்டிட்டு குழந்தைங்கள ஸ்மைல் பண்ண வைங்க. ஸ்மைல் பண்ண வச்சுட்டு, அதுக்கப்புறமும் சி மாதிரி நீங்க வந்து அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி. இந்த மாரி அப்ளை பண்ணிட்டு, நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப லைட்டா தான் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ரொம்ப ஜாஸ்திலாம் இல்ல. இது சிம்பிள் மேக்கப் லுக் இல்லீங்களா? அதனால வந்து லைட்டா நான் அப்ளை பண்ணிட்டு, ஃபுல்லாவே நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாரி நான் பிளெண்ட் பண்ணிட்டு, லாஸ்ட்டா டச்சப் வந்து நோஸ்லயும் நான் வந்து குடுத்துக்கிறேன். ஏன்னா, பார்பிக்குலாம் பார்த்தீங்கன்னா, நோஸ்ல வந்து பிங்க் கலர்ல இருக்கும் இல்லைங்களா? அதனால லைட்டா ஒரு நோஸ்ல ஒரு டச்சப் குடுத்துக்கிறேன். அடுத்தது நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னா, லிப் கிளாஸ் நான் வந்து யூஸ் பண்ண போறேன். நீங்க வந்து டெய்லி ஸ்கூலுக்கு கூட நீங்க வந்து லிப் கிளாஸ் வந்து நீங்க குடுக்கலாம். டிரான்ஸ்பரண்ட் இருக்கு, லைட் பிங்க் கூட இருக்கு. லிப் கிளாஸும் யூஸ் பண்ணிக்கலாம். லிப் பாமும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து லைட் பிங்க்ல இருக்கிற இந்த லிப் கிளாஸ நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா, இப்போ யூஸ் பண்றது எல்லாமே ஷாம்பர், அப்புறம் லோட்டஸ், பாடி ஷாப், ஃபேஸஸ் இந்த மாரி இன்கிரீடியன்ட்லாம் பார்த்து, பார்த்து நான் வந்து ஒண்ணொண்ணும் வாங்கி தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஆ அவ்வளோதாங்க. சிம்பிளான ஒரு மேக்கப் லுக் உங்க கிட்ஸுக்காக. கண்டிப்பா உங்க கிட்ஸுக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா வீகன் ப்ராடக்ட்டா இருக்கணும். பார்த்து யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே போல வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை, பாய்.